السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. பாடத்தை ஆரம்பிப்போம்ன. நம்ம போன பாடத்துக்கு படிச்சது தர்சு சாபியா. தர்சு சாபியான்னா தர்சு சாபியா எத்தனாவது பாடம்? தர்சு சாபியாண்டா ஏழாவது பாடம். ஏழாவது பாடம். ஏழாவது பாடத்துல படிச்சோம். இப்ப இந்த புத்தகத்துல நாம முழுமையாக எல்லா விஷயங்களையும் படிக்க இயலாது. முக்கியமா நமக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்குது இதுல. ஒவ்வொன்றா படிக்கிறதுக்கு நம்மளுக்கு காலம் போதாது. அதுல முக்கியமான சில விஷயங்களை நான் சொல்லித்தரேன். இது தேவைப்படும், இது முக்கியமானது, சொல்லித்தருவேன் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில இந்த ஏழாம் பாடம் முக்கியமான பாடம். சில இடங்கள்ல நாம என்ன செய்யலாம், இந்த நூன் வெறும் கடைசியில ஒரு வினை சொல், அதுல முஸ்தக்பில்ல இறுதியில ரெண்டு நூன் வரும். நூனானி, நூனானின்னா இரண்டு நூன், நூனுண்டா ஒரு நூன், நூனானின்னா ரெண்டு நூன். ஒரு சொல்லுடைய இறுதியில் ஒரு அலிஃபையும் நூனையும் சேர்த்தோம்னா அது இருமை சொல்லா மாறிடும். உதாரணத்துக்கு இப்ப காலிபுண்டா காலிபுண்டா மாணவன், காலிபுண்டா மாணவன், தாலிபுன் என்ன ஒரு மாணவன், காலிபுன் காலிபுன். தாலிபுண்டா ஒரு மாணவன், தாலிபுன் ஒரு மாணவன். இப்ப இந்த தாலிபுன் ஒரு மாணவன், இரு மாணவன்ங்கிறதுக்கு எப்படி சொல்ற? கடைசியில ஒரு அலிஃபும் நூனும் சேர்த்தோம்னா சரி, தாலிபானி. அது இருமையா போய்த்திரும், தாலிபானி. இப்ப தாலிபத்துன் என்ன? தாலிபத்துன்டா தாலிபத்துன், தாலிபத்துன் சொல்லுங்க. மாணவி, 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 தாலிபத்துன்னா மாணவி. சரி, இந்த மாணவி நம்ம இரண்டு மாணவிகள் எப்படி மாத்தலாம்? இரண்டு மாணவிகள் தாலிபத்தானி. தாலிபத்தானி எப்படி எழுதுற? இப்படிதான் எழுதுற. தாலி இப்ப இந்த வந்திரி நினைக்கிற வந்து இந்த தாவை எழுத இயலாது, சேர்த்து எழுத இயலாது. இந்த தாவை மத்த தாவா மாத்தணும். தாலிப, தாலிப தானி, தாலிப தானி. இந்த தாவை மாச்சு தாலிப தானி. இது பா நினைக்கிற பாவா, தாலிப தானி. சரி, இரண்டு மதரசா, மதரச தானி அப்படி சொல்லல. அப்ப நூனுண்டா ஒரு நூன், இரண்டு நூனுக்கு என்ன? நூனானி. இரண்டு நூனுக்கு நூனானி. சரி, நூனானி லித்தக்கீத். பாருங்க, நம்ம லுகாவுல படிச்ச இந்த லாம்பர் இது பாருங்க, லுகாவுல படிச்ச லாம்பர் இது ஞாபகமிக்குதா? லுகாவுல ஒரு லாம் உண்டு படிச்ச, கசரு பட்ட லாம் உண்டு. ஹாதல் கிதாபு லி ஹாமிதின் படிச்ச ஞாபகமிக்குதா? ஓ ஓ. ஹாதல் கிதாபு லி ஹாமிதின், இந்த புத்தகம் யாருக்குரியது? ஹாமிதுக்குரியது. ஹாமிதுக்குரியது. அப்ப இந்த லாவுக்கு லீக்கு என்ன கருத்து? இக்கு. வந்து பாருங்க. சரி, நூனானி இரண்டு நூன்கள் உள்ளது, இரண்டு நூன்கள் லித்தக்கீதி, தக்கீதுக்கு. தக்கீதுன்னா உறுதி செய்வதற்கு, ஒரு 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 சொல்ல உறுதி செய்வதற்கு இரண்டு நூன்கள் உள்ளது. எப்படி? எதில வரும் அது? ஃபி பார்த்தோம் நாம. ஃபி இந்த என்ன பார்த்தோம் நாம? ஃபீன லுகாவுல படிச்சோம். ஃபி லே. அப்ப லே அப்ப முஸ்தக்பில் என்ன? முஸ்தக்பில்னா முஸ்தக்பில்னா எதிர்காலம். எதிர்காலம். எதிர்காலத்திலே வரக்கூடிய சொல்லை, ஒரு சொல்லை உறுதிப்படுத்தி சொல்வதற்கு இரண்டு நூன்கள் உள்ளது. பின்னால் இருந்தா கருத்து சொல்லி பார்க்கணும். அப்பல எதிர்காலத்தை பாருங்க. தர்சு சாபியா ஏழாவது பாடம். எதிர்காலத்திலே என்ன? எதிர்கால சொற்களை உறுதிப்படுத்துவதற்கு இரண்டு நூன்கள் உள்ளது. இதுல பாருங்க, நம்ம எல்லாம் படிச்சது. இதுல உங்களுக்கு
நீங்க வாசிக்கலாம், வாசி வழங்குற அளவுக்கு இருக்குது உங்களுக்கு. நூனானி எத்தனை சொல்லுது? நூனானி 2 நூன்கள். தக்கீதுன்னு என்ன? தக்கீதுண்டா முஸ்தலஹாத்துல படிச்சோம் இல்லையா? முஸ்தலஹாத் பாரமான இல்ல, தக்கீத். தக்கீதுன்னா உண்ட உறுதிப்படுத்துறது. தக்கீத் அது பாரமானது. சக்கீலா இன்னைக்கு சக்கீலுன் தான் பாரமானது. சக்கீலுன் அப்ப என்னது? முஸ்தக்பிலே ஒரு வருகின்ற ஒரு சொல்லை அதை அழுத்தமாக சொல்வதற்கு, உறுதியாக அந்த சொல்லை சொல்வதற்கு நாங்க 2 நூன்களை பயன்படுத்துவோம். அப்ப நிச்சயமாக அப்படின்னு என்ன? நிச்சயமாக. சாதாரணமா ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லத்தை விட நிச்சயமாக சொன்னா அதை என்ன ஒரு உறுதிப்படுத்தி சொல்றது. அதுக்கு நாம என்ன செஞ்சோம்? 2 சொற்களின்னு படிச்சோம், 2 நூன்களின்னு படிச்சோம். அதுல முதலாவது நூன் என்ன? முதலாவது நூன் சக்கீலாவுடைய நூன். முதலாவது நூன் சக்கீலாவுடைய நூன். சக்கீலான்னு என்ன? சக்கீலுண்டா பாரமா படிச்சோம். அல் ஹஜரு சக்கீலுன் இதுல படிச்சோம். என்ன இதுல? லுகாவுல படிச்சோம். அல் ஹஜரு சக்கீலுன். லுகாவுல இந்த வசனம் இப்படியே வந்திருக்கும். அல் ஹஜரு அல் ஹஜரு பள்ளி பாரமானது கல் அல் ஓ கல் பாரமானது. ஓ படிச்சோம். அப்ப அதேதான் இந்த சக்கீலுன்டா இங்கேயும் அதே சொல்லித்தான். அப்ப நம்ம படிக்கிற லுகாவுல படிக்கிறது லுகாவுல மட்டும், சரபுல படிக்கிறது சரபுல மட்டும் சொல்லல. 2லையும் எல்லா சொற்களும் வரும். நீங்க குர்ஆன் ஓதிட்டு ஓதின போக்களையும் ஹதீஸ்ல வாசி போக்களையும் இப்படியான சொற்கள் வரும். அப்ப சகீலுன்டா பாரமானது. அல் ஹஜரு சகீலுன். இங்க சகீலா சகீலா சகீலாவுடைய நூனுண்டா அது கொஞ்சம் பாரமானது. ஏன்? சத்து உள்ளது. சாதாரணமாக சுக்குன் செய்யப்பட்ட நூனையும் சத்து செய்யப்பட்ட நூனையும் நாம 2க்கும் வித்தியாசம் இருக்குது. இது 2 நூன். இப்ப சத்து செய்யப்பட்ட நூன்டா அது 2 நூன், தனி ஒரு நூன் இல்லை. ஆனா சுக்குன் செய்யப்பட்ட நூன்டா ஒரு நூன். 2 நூனை சேர்த்து சத்து செய்யப்பட்டிருக்குது. அப்ப அது கொஞ்சம் என்ன? கொஞ்சம் பாரமா இருக்கும் சொல்றதுக்கு. முஷத்தத் அதான் சொல்லி சத்து செய்யப்பட்டது. முஷத்துன்னு சொல்லுவோம். ஷத்து அது முஷத்ததா சத்து செய்யப்பட்டது. அடுத்து ஹஃபீஃபாங்கிறது மென்மையானது. அல் வரக்கு ஹஃபீஃபுன் படிச்சோம் இல்லையா? அல் வரக்கு வரக்கு ஹஃபீஃபுன் ஹஃபீஃபுன். என்ன அல் வரக்கு ஹஃபீஃபுன்டா? அல் வரக்கு ஹஃபீஃபுன் அல் வரக்கு ஹஃபீஃபுன் ஞாபகம்? அல் வரக்குன்னா நம்ம என்ன படிச்சோம்? வரக்குண்டா பேப்பர். பேப்பர் மென்மையானது. பேப்பர் மென்மையானது படிச்சோம். அல் வரக்கு ஹஃபீஃப் லுகாவுல படிச்சோம் நம்ம. அதே போல அடுத்த நூன் என்ன? ஹஃபீஃபா. சாக்கினான் என்ன? சாக்கினான் நூனும் சுக்குன் செய்யப்பட்ட நூன். சுக்குன் செய்யப்பட்ட நூன். சரி, எங்க இந்த 2 நூனும் எங்க? இந்த ஹுவ ஹுமா பாருங்க. இந்த ஹுமாவை பாருங்க. இந்த வாவு தெரியும் நம்மளுக்கு. இந்த வாவு மேலும். இந்த வாவுன்னு படிச்சுக்கிறாம இடைச்சொல். இந்த ஹுமா படிச்சுக்க ஞாபகம். ஹுமான் என்ன கருத்து? ஹுமா ஹுமான் என்ன கருத்து? ஹுமாண்டா இல்லையே. ஹுவ ஹுவ ஹுமா ஹும் ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன. ஹுவடா அவன், ஹுமாண்டா 2 இருவர்கள், ஹும்டா பலர்கள். அப்ப ஹுவ ஹுமா லமாயிர்ல படிச்சு நாம. லமாயிர்ல முதலாவது சர்வ பாடத்தில் லமாயிர்ல படிச்சோம். ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்ன அன நஹன். அப்ப இந்த 14 முக்கியமானது. இந்த 14 நம்ம ஞாபகம் வச்சு. அப்ப ஹுவ ஹுமாண்டா இந்த 2ம் இன்னைக்கு இந்த 2 நூனும் இந்த ஹுமா இந்த 2ம் ஹுமா. சரி, இந்த ஹுமா இந்த 2ம் ததுகுலானி பாருங்க. ததுகுலானி இது நாம படிச்சதுதான். சரி, ததுகுலானி நாம படிச்ச சரஃபுல ததுகுலானின்னு ஒரு சரஃப் ஒன்று படிச்சிக்கமா. இது என்ன காலத்தை சொல்லுது பாருங்க. இந்த ததுகுலானிங்கிறது ததுகுலானிங்கிறது படிச்சது சும்மா ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்போ ததுகுலானி எதை போல இது நம்ம படிச்சது?
எதை போல இது இது எதை போல இருக்குண்டா ததுகுலான்னு பாருங்க. இந்த ரெண்டும் என் எதுல நுழையக்கூடிய தகலண்டா நுழைந்தான் பாருங்க. தகல தகல தகலண்டா நுழைந்தான். ஞாபகிதா தகலண்டா தகல தகல என்ன வருது? தகலண்டா நுழைந்தான். இது என்ன சொல்லி என்ன காலத்தை குறிக்கிற சொல்லுது? எந்த காலத்தை குறிக்கிறது? இரண்டு காலம். ஓ இப்ப இது நுழைந்தான். தகலங்கிற மாதி நம்ம அந்த அந்த அதாவது முஸ்தலஹாத்துல அந்த அரபுல சொல்லி பார்க்கணும் பழகணும் வேண்டாம். அப்படி போல டக்குன்னு நான் மாதின்னு உங்களை சொல்லக்கூட அது ஞாபகம் இருந்தால் தான் உங்களுக்கு மாதின்னு வழங்கும். நாம இந்த தகலங்கிறது மாதி ஒரு சென்ற கால சொல். சரி இதுல முஸ்தக்பில் என்ன எப்படி வரும்? இதுல முஸ்தக்பில் தகல எப்படி வரும்? ஃபஅல அடுத்தது எப்படி? ஃபஅல ஃபஅலன முஸ்தக்பில் எப்படி வரும்? ஃபஅலன முஸ்தக்பில் யஃப்அலு எப்படி வரும்? يفعل யஃப்அலு யஃப்அலு ஃபஅலன முஸ்தக்பில் யஃப்அலு ஃபஅல யஃப்அலு ஃபஅல ஃபஅல மாதி வருகிறது. இதுல ஃபஅலங்கிறது மாதி நான் படிச்சது புத்தகத்துல. ஃபஅலங்கிறது மாதி அதோட முஸ்தக்பில் ஃபஅலன முஸ்தக்பில் என்ன? யஃப்அலு. சரி தகலங்கிறது மாதி இதுல முஸ்தக்பில் எப்படி வரும்? அப்ப இதே மாதிரி தான் வரும். يدخل دخل يدخل دخل يدخل يدخل دخل يدخل. அப்ப எதுகுல பாருங்க. அப்ப இந்த முஸ்தக்பில் படி நம்ம சர்வு செஞ்சோம்டா எதுகுலு எதுகுலானி எதுகுலூன ததுகுலு ததுகுலானி பாருங்க ததுகுலானி. இந்த இரண்டும் நுழையுமாம். ததுகுலானி நுழையும் அல்லது நுழைகிறது அல்லது நுழையும். அலா எதின்மீ அலா ஆஹிரில் முஸ்தக்பிலி ஆஹிரில் முஸ்தக்பிலின். அலாண்ட என்ன? அலாண்டா அலா லுகாவுல படிச்சு மீது. அலாண்டா மீது. எதன் மீது நுழையுமாம்? அலா ஆஹிர். சொல்லுங்க ஆஹிர்னா உங்களுக்கு தெரியும். ஆஹிர் என்ன? கடைசியா ஆஹிர்னா இறுதி. யௌமுல் ஆஹிரான்னு சொல்லுவோமே இறுதி. அலல் அலல் அலா ஆஹிரில் முஸ்தக்பிலி முஸ்தக்பில் சொல்லினுடைய இறுதியின் மீது இந்த ரெண்டும் நூனும் நுழையும். விளையாட்ட பொருள் பாருங்க. இப்ப அந்த ஹுமா இந்த ரெண்டு நூனும் ததுகுலானி நுழைகிறது. எதன் மீது எது எப்படி நுழைகிறது? அலா மீது ஆஹிரில் முஸ்தக்பில் எதிர்கால சொல்லினுடைய இறுதியின் மீது என்ன செய்யும்? நுழைகிறது நுழையும். இப்ப தகலன்னு நுழைந்தா அப்ப நம்மளுக்கு தெரியும். அது இப்ப சர்ஃபுங்கிறது இப்படித்தான். இதை வச்சுதான் என்ன செய்ய பார்க்கிறது. நான் உங்களுக்கு இந்த சில சொற்களை சொல்றேன் அப்படின்னா சில நேரங்கள் நம்ம இந்த கிராமரை மட்டும் இதுகளை மட்டும் படிச்சுட்டு போறதால இது எப்படி வெறுங்கிறத உங்களுக்கு சில நேரங்களை புரியாம இருக்கும். அதுக்காக சொல்ல சொல்லித்தரேன். சரி மேலும் பாருங்க. அடுத்த பாருங்க. அடுத்தது மேலும் இந்த வாவு படிச்சு நாம மேலும் வாவு இடைச்சொல் அப்தோஃப்னு சொல்றதுக்கு ததுகுலு பாருங்க. ததுகுலு இந்த ததுகுலு பாருங்க. இந்த ததுகுலு அடிப்படை என்ன? அடிப்படை சொல் என்ன? மாவி என்ன? ததுகுலோட தகல மாவு என்னது? தகல. சரி இப்ப இந்த ததுகுலுங்கிறது பாருங்க. தகல எதுகுலு எதுகுலு எதுகுலானி எதுகுலுன்னு ததுகுலு ததுகுலு என்கிறது என்ன? அதுக்குள்ள ஹியங்கிறது பெண் பாலிக்குது. ஹிய நம்மளுக்கு தெரியும். ஒவ்வொரு அந்த 14 லமீரும் இந்த 14 சரப்புகளையும் இருக்குது. முதலாவது அந்த 6 படற்கைக்கு வரும். பின்னால அடுத்து இருக்கிற 6 முன்னிலை இருக்கிறதுக்கு வரும். அந்த அந்தும் அந்தும் அந்தி அந்தும் அந்துன்னு வரும். இறுதியில் இருக்கிற 2 என்னது? தன்னிலைக்கு வரும். தன்னை குறிக்கிறதுக்கு வரும். அனநஹ்னு ஹுவ ஹுமாஹும் ஹிய ஹுமாஹுன்னங்கிறது படற்கை. அவன் அவர் அவன் அவள் அவர்கள் இருவர்கள் அவர்கள் பல ஆண்கள் இப்படி வரும். அது பின்னால இருக்கிறது அந்த
ஆறும் அது முன்னிலைக்கிறது சொல்றது. அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்னு. இந்த ததுகுலு எதுகுலு எதுகுலான் எதுகுலுன ததுகுலு இதுக்குள்ள இருக்கிறது ஹிய, இது படற்கை. ததுகுலு ஏன்டா இங்க இந்த லாமு தாக்கீத் அங்க பெண்பாலாக பெண்பால் சொல்லா பயன்படுத்தப்பட்டி பாருங்க. ததுகுலு மேலும் நுழைகிறது. மஅன படிச்சேன் நம்ம மஅண்டா மஅன்னு சொல் படிச்சா மஅ மேலும் மஅ மஅண்டா உடன் மஅண்டா உடன் மஅங்கிறது விடைச்சொல். மஅண்டா உடன். ததுகுலு மஅஹுமா இப்ப சொல்லுங்க. அப்ப இந்த ஹுமாண்ட என்ன கருத்து எப்படி கருத்து வரும்? எப்படி கருத்து வரும்? ஹுமாண்டா இப்ப ததுகுலு நுழைகிறது. அவர்கள் இருவர். அது இரண்டு. மஅஹுமா அது இரண்டுடன் நுழைகிறது. எது இரண்டுடன்? இரண்டு தானே, இது ஹுமாண்ட இரண்டு தானே, இரண்டு. அந்த இரண்டு உடன் மஅண்டா உடன் ஹுமா அந்த மேல சொன்னாங்களே ரெண்டு, இந்த ரெண்டு நூனுடன் நுழைகிறது. எது நுழைகிறது? நுழைகிறது எது? இப்ப சொல்ல போறாங்க. லாமு தஅக்கீத் அல் மஃப்தூஹா என்ன ஃபத்தஹ் செய்யப்பட்ட என்ன தஅக்கீதுடைய லாம் என்ன செய்கிறது? நுழைகிறது நுழைகிறது. சரி, அடுத்தது பாருங்க. ஃபத்தஹ் செய்யப்பட்ட மஃப்தூஹா நாம படிச்ச மஃப்தூஹ்னா திறக்கப்பட்ட என்ன, அப்படித்தானே? மஃப்தூஹான படத்தை ஃபத்தஹ் செய்யப்பட்ட லாமுடன் தஅக்கீதுடைய லாமுடன் இந்த ரெண்டும் நூனும் நுழைகிறது. ஐதன் என்றா மேலும், ஐதன்டா மேலும், ஐதன்டா மேலும் அல அவ்வலில் முஸ்தக்பிலுடைய ஆரம்பத்தின் மீது. அவ்வல் என்ன? முதலாவது. அல் அவ்வல் தர்சுல் அவ்வல் முதலாவது பாடம். அவ்வல் முஸ்தக்பிலுடைய ஆரம்பத்தின் மீது ஒரு லாம் என்ன செய்கிறது? நுழைகிறது. சொல்றது கஷ்டமா, விளங்கி கொள்றது கஷ்டமாக்குதா இல்ல லேசாக்குதா? லேசாய்க்கு நினைவு வச்சுக்கிறதுதான் கஷ்டம். அது கொஞ்சம் மீட்டணும், குயிக்க மறந்துடும் அது. அப்துல்லா என்ன ஏன்னா விளங்குது நடக்குது. சரி, சரபு நம்ம கொஞ்சம் அதுல எஃபர்ட் இருக்கணும். என்றால் சரபு கொஞ்சம் முக்கியமான பாடம். சரஃபு முக்கியமான நம்மளுக்கு அந்த குறிப்பாக இந்த மாலி முஸ்தக்பில் அம்ரு நகி இதோடைய அமைப்புகள் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்ச மற்ற இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி தான். இப்போ நம்ம அதுகள் நம்மளுக்கு தெரியாம நாம இதுகளை பின்னால வாரத்துகளை படிக்க நேரத்துல கஷ்டமா இருக்கு. இப்போ இது உங்களுக்கு என்ன இப்ப ததுகுலானிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகிக்கும்னு சொல்லிக்கிறேன்டா. அல்ஹம்துலில்லாஹ். இதுல உங்களுக்கு இதுல நீங்க சொல்லுவீங்க, பொருள் சொல்லுவீங்க, நான் சொல்லாமலே நீங்க சொல்லுவீங்க. அப்ப கொஞ்சம் அதை பார்க்கணும். பாருங்க இன்ஷா அல்லாஹ். சக்கீலா பாருங்க. சக்கீலாண்டா நம்ம படிச்சுட்டோம், ஹஃபீஃபானாலும் படிச்சுட்டோம். சரி, இப்ப இதுல நான் என்னண்டா இது நாம சரி நம்ம மேலுக்கு சொன்னாங்கன்னே பாருங்க. முஸ்தக்பிலுடைய இறுதியில நூன் நுழையும்னாங்க, சத்து செய்யப்படணும் நுழைஞ்சிருக்குது. என்ன நுழைஞ்சிருக்குது? சரி, முஸ்தக்பிலுடைய ஆரம்பத்துல லாம் நுழையும்னாங்க, நுழைஞ்சிருக்குது. லயஃப் அலன்ன எப்படி வரும்? லயஃப் அல நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்வான் அல்லது செய்கிறான். இது வழங்கிட்டு தானே? இது வழங்கிட்டு இது வழங்கிட்டு. சரி, இது எப்படின்னா அதே மாதிரி நாம ஏற்கனவே முஸ்தக்பில்ல 4 படிச்சோம் இல்லையா? அதே மாதிரி நீ தொடர்ந்து அதுல பின்னால வாரத்துல என்ன செய்யும்? இதுல லாம்கள் நுழையும் பாருங்க. இப்ப அதே மாதிரி நுழையும். இப்ப நம்ம எஃப்ஆர் ஒன்று படிச்சோம் முஸ்தக்பில்ல முதல்ல எஃப்ஆர், அதுல எஃப்ஆர் இருக்குது. அதே மாதிரி லா எஃப்ஆர் ஒன்று ரெண்டாவது படிச்சோம். லா எஃப்ஆர் ஒன்று படிச்சோம். அதுல லா எஃப் அலு ஒன்று படிச்சோம். இதுல லா எஃப் அலன்னு வந்து இறுதியில மட்டும் நூன் சேர்ந்து இங்க லாம் சேரல, ஏண்ட லாம் கொண்டு வந்திருக்குது. லா எஃப் அலன்ன நிச்சயமாக அவன் ஒருவன் செய்ய மாட்டான். அதே போல பாருங்க யுஃப் அலு அடுத்தது லா யுஃப் அலன்ன இது மஜ்ஹூல். பாருங்க என்ன போட்டி? முஸ்தக்பில் மஜ்ஹூல் முஸ்பத். முஸ்தக்பில் எதிர்காலம், மஜ்ஹூல் செய்தவர் அறியப்படாதது, முஸ்பத்னு உறுதியா நடந்திருக்குது. அதே போல லா யுஃப் அலன்ன
என்னது முஸ்தக்பில் மஜ்ஹூல் மன்ஃபி லா யுஃஅலன்ன, நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்யப்பட மாட்டான், நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்யப்பட மாட்டான். இதுல பிறகு இதுக்கு பிறகு வாரதுல அதுக்கு பிறகு சரி. இப்ப பாருங்க, இதுக்கு முன்னால அந்த சத்து செய்யப்பட்ட நூன் வாரது உங்களுக்கு விளங்கிட்டு தானே? அதுல சந்தேகங்கள் இருக்குதா? அதுல இல்ல. சந்தேகங்கள் இருக்குதா? சத்து செய்யப்பட்ட நூன் வாரத்துல எதுவும் சந்தேகங்கள் இருக்குதா? இல்ல. அதுல இல்லைண்ண. சரி சரி. இதுல பாருங்க, இதுல ஏசி எப்படின்னு சொன்னா இறுதியில ஒரு நூனை சேர்த்தோம்னா சரி. எஃப் ஆலுங்கிறதுல இறுதியில மட்டும் சுக்குன் செய்யப்பட்ட நூனை சேர்த்தோம்னா சரி. இல்ல எஃப் அலன். இதுல தஸ்னியாவுல இருமையில இந்த நூன் சேர்ந்து வராது. தஸ்னியா இன்னைக்கிற இந்த சுக்குன் செய்யப்பட்ட நூன் தஸ்னியாவுல சேர்ந்து வராது. அதனால இதுக்கு வராதுங்கிறதுக்கு தர அடையாளம் போட்டியாங்க. அப்ப இதுல மட்டும்தான் இந்த நூன் வரும். எஃப் அலன், லயஃப் அலுன், லதஃப் அலன், லதஃப் அலன், லதஃப் அலுன், லதஃப் அலின், லஃப் அலன், லனஃப் அலன். தஸ்னியாவிலையும் அதாவது பெண்பால் பன்மை சொற்கள் பாருங்க. படத்த எஃப் ஆலு எப்படி இருக்கும்? எஃப் ஆலு, எஃப் அலானி இரண்டு, இவரது எஃப் அலானி இதுல இருந்து நூன் பெறாது. அதனால இதுக்கு தர போட்டிக்காங்க. அதே போல படத்தையும் தஃப் அலானின்னு வரும், அதுக்கும் படத்தை தர போட்டிக்காங்க. அடுத்த படத்தை எஃப் அல் வரும், அதுக்கும் தர. தஃப் அலானி இருமையில ஒன்றிலையும் பெறாது, இருமையிலையும் பெண்பால் பன்மையிலையும் பெறாது இந்த நூன். ல அஃப் அலன் வருது. சரி. இதுக்கு பிறகு நம்ம இன்னொரு முக்கியமான பாடம் ஒன்று இருக்குது. அது எத்தனாம் பக்கம்னு சொன்னா 50ஆம் பக்கம். 50ஆம் பக்கத்தை பாருங்க. 50ஆம் பக்கம். இதில் 50 50 50. சரி. 50ஆம் பக்கம் எடுத்துட்டீங்களா? ஓ. சரி. 50ஆம் பக்கம். இப்ப நாம இந்த மாலி, முஸ்தக்பில், அம்ரு, நஹி இந்த பகுதியை தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கேன். இதுதான் நம்ம கடைசி, இதுல கடைசி பகுதி. இந்த சரஃபுல மீசான்ல கடைசி பகுதி இதுதான் இன்ஷா அல்லாஹ். மீசான்ல இதுல பாருங்க. இதுல சருபை பொறுத்த வரையில ஒரு அமைப்பை வச்சு நாம என்ன செய்யறோம்டா இன்னொரு சொல்ல விளங்கி கொள்றது, அதுதான் சருப்புங்கிறது. உதாரணத்துக்கு இதுல பாருங்க, ஃபஅல இருந்தது, ஃபஅல இருந்தது. அந்த ஃபஅலைக்கு ஃபாக்கு பக்கத்துல ஒரு அலிபை சேர்த்து ஃபாயில் நம்ம சேர்த்திருக்கோம். ஃபாயில். இப்ப இந்த வாரது பின்னால சொல்லப்படுற இதெல்லாம் இசும்னா பெயர் சொற்கள். நம்ம வினை சொற்கள்ல படிச்சுட்டோம். அந்த வினை சொற்களில இருந்து பெறப்படுகின்ற பெயர் சொற்கள், இது பெயர் சொற்களா தான் பயன்படுத்துறது. அந்த பெயர் சொற்களை பத்தி என்ன செய்யப்படும், இது எந்தெந்த அமைப்புல வந்தா இது வினை சொற்களா இல்ல பெயர் சொற்களான்னு மறைஞ்சு கொள்ளும். பாருங்க, முதலாவதை போட்டியாங்க பாருங்க. சரி. அல் அஸ்மா உல் முஷ்தக்கா முத்தஅல்லிகா பில் அஃபால். தலைப்பு என்ன தெரியுமா? ஃபியற்களில் இருந்து பிரித்தெடுக்கப்படுகின்ற பெயர் சொற்கள். இப்ப ஃபியல்கள் மேல நாம படிச்சோம் இல்லையா? மாதி, அல் முஸ்தக்பில், அல் அம்ரு, நஹின்னு படிச்சோம் நாம. இந்த ஃபியற்களில் இருந்து, இந்த ஃபியற்கள்னா வினை சொற்களில் இருந்து பிரித்தெடுக்கப்படுகின்ற பெயர் சொற்கள். அந்த பெயர் சொற்கள், அந்த பெயர் சொற்களை பார்க்கின்ற நேரத்துல ஃபியற்களில் இருந்து வந்தியும். இப்ப பாருங்க, இந்த ஃபாயில்ங்கிற சொல்லில் இருக்கிற இந்த அலிபை பட்டி போட்டு பாருங்க. ஃபாயில் இருக்கும், இருக்கா இல்லையா? ஃபாயிலுங்கிறதுல இருக்கிற அலிபை நீக்கி போட்டு பாருங்க. ஃபாயில் இருக்கும், இருக்குதா? ஓ ஓ ஃபாயில பாருங்க. இப்ப ஃபாயில பெரிய ஃபாயில இது மாறி. இப்ப இது எப்படி இருக்குது? ஃபாயிலாக என்ன செஞ்சிருக்கு? மாறி இருக்குது. ஃபாயிலாக என்ன செஞ்சிருக்குது? மாறிக்குது. இப்ப ஃபாயில்னா கருத்து என்னன்னா செய்யக்கூடியவன். எழுதி வைங்க. ஃபாயில்னா கருத்து செய்யக்கூடியவன்.
ஃபாயில்ன கருத்து செய்யக்கூடியவன். ஃபாயில்ன பொருள் செய்யக்கூடியவன். ஃபாயில்ன கருத்து செய்யக்கூடியவன். சரி, இப்ப பாருங்க, இதுக்குள்ள பாருங்க, நம்ம படிச்ச அந்த ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன் அந்த லமீர்கள் ஒழுகிருக்குது. ஃபாயில்டா அவன் ஒரு ஆண் செய்யக்கூடியவன், அவர்கள் இரு ஆண்கள் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் பல ஆண்கள் செய்யக்கூடியவர்கள். நம்மளுக்கு இந்த அமைப்பு வந்தால் செய்யக்கூடியவன் ஞாபகம் பெறணும். உதாரணமா எழுதினானுக்கு என்ன? எழுதினானுக்கு ஞாபகம் இருக்குதா? எழுதினானுக்கு கத்தப. சரி, கத்தபன எழுதி. இப்ப எழுதக்கூடியவன் நம்ம சொல்லுவோமே எழுத்தாளர், கிளாக்னு சொல்லுவோமே, அவருக்கு எப்படி சொல்லலாம்? காத்திப். காத்திப் பாருங்க, இப்ப இளையசி பாருங்க, கத்தபன உங்களுக்கு சொல்லு தெரியும், கத்தபன சொல்லு தெரியும். இந்த சொல்ல ஃபியால வச்சு இந்த அமைப்புல, இந்த ஃபாயில் என்ற அமைப்புல எழுத்தாளர் காத்திப் நம்ம சொல்ல எடுத்தோம். பாருங்க காத்திப், எப்படி காத்திப் பாருங்க, இதே மாதிரி பாருங்க, ஒரே ஹரக்கத்து வரும் பாருங்க, காத்திபுன். காத்திபுன் ஃபாயில்ங்கிற மாதிரி இருக்கா இல்லையா? காத்திபுன், காத்திபுன். சரி, காத்திபுன். இப்ப காத்திபுன் இதோட அடிப்படை என்ன? கத்தப. இதோட அடிப்படை என்ன? கத்தப எழுதினா, கத்தபன் எழுதினா. காத்திபன் யாரு? காத்திபன் யாரு? காத்திபன்டா ஓ எழுதக்கூடியவன், எழுதக்கூடியவன். காத்திபன் யாரு? எழுதக்கூடியவன். காத்திபுனா ஃபாயில்னா செய்யக்கூடியவன், காத்திபுனா எழுதக்கூடியவன். காத்திபுனா எழுதக்கூடிய. கிளாக்கு நம்ம காத்திபுன்னு சொல்ற. இன்னொரு சொல், இந்த காத்திபுட பன்மை தான் குத்தாபுன்னு சொல்றது. குத்தாபுல் வஹி நிகழ்ச்சி படிக்கீங்களா? குத்தாபுல் வஹி, குத்தாபு வஹியை எழுதக்கூடியவர்கள். இந்த காத்திபுட பன்மை தான் குத்தாப். குத்தாபுல் வஹி, வஹியை எழுதக்கூடியவர்கள், வஹியை எழுதக்கூடியவர்கள். சாரி, வஹியை எழுதக்கூடியவர்கள். இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வகையில. சரி, மனனம் செய்தானுக்கு என்ன? மனனம் செய்தானுக்கு, மனனம் செய்தானுக்கு மனிதன் மனனம் செய்தானுக்கு மனனம், குர்ஆன மனனம் செஞ்சாக்களுக்கு நாம என்ன சொல்ற? ஹாஃபிஸ். குர்ஆன மனனம் செய்தாக்களுக்கு ஹாஃபிதுன்னு சொல்றோம் நாம. ஹாஃபில் பாருங்க, நீ பாருங்க, உங்களுக்கு லேசா அது விளங்கும் பாருங்க. ஹாஃபில் இதான அந்த சொல், ஹாஃபில். குர்ஆன மனனம் செஞ்சாலுக்கு என்ன சொல்றது? ஹாஃபில். ஹாஃபில் தான் நம்ம ஹாபிஸ், ஹாபிஸ்ன்னு சொல்ற. அப்படி வராது. ஹாஃபில்னா குர்ஆன மனனம் செய்யக்கூடியவன். அப்ப ஹாஃபில்னா குர்ஆன மனனம் செஞ்சவனுக்கு சொல்ற. ஓகே, வழங்கிட்டா? இப்ப பாருங்க, இந்த ஹாஃபிதுங்கிற சொல் எதில இருந்து வந்திருக்கும்? எதில இருந்து வந்திருக்கும்? இந்த சொல்லு ஹாஃபில் சொல்லு, இந்த ஹாஃபில் அடிப்படை ஹஃபீத. ஹஃபீத என்றா ஹஃபதன்னு வராது, ஹஃபீத. மாதிர நடுவெழுத்து மாறும், மத்தெழுத்துக்கள் மாறாது. ஹஃபீத மனனம் செய்தான். இதுல இஸ்மு ஃபாயில் தான் ஹாஃபில், மனனம் செய்யக்கூடியவன். ஹாஃபில் என்றா குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவன், மனனம் செய்யக்கூடியவன். ஹாஃபில், ஹாஃபில், ஹாஃபில். ஹாஃபில் தான் குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவன். இது வழங்கிட்டா உங்களுக்கு? இந்த இந்த அமைப்பு வழங்கிட்டுதா எப்படி வந்திருக்கும்னு சொல்லி? இதே போல நிறைய சொற்கள் வரும். இதே இந்த ஃபாயில் அமைப்புல நிறைய சொற்கள் வரும். ஃபாயில் அமைப்புல நிறைய சொற்கள். இப்ப காத்திப், ஹாஃபில், ராகிப். நம்ம சரபுல ஒரு சொல் படிச்சோம் ஞாபகம் இருக்குதா? ஜாலிசுன்னு சொல் படிச்சோம் ஞாபகம் இருக்குதா? இந்த லுகாவுல ஜாலிஸ் அமரக்கூடியவன் படுத்து ஜாலிஸ். இந்த ஜாலிஸ்ன்னு சொல்ல பாருங்க, எது மாதிரி இருக்குது? எது மாதிரி இருக்குது?
ஜாலிசுங்கிற சொல்ல பாருங்க, ஜா லி சுன் எதை போல இருக்குது? இந்த ஜாலிசுன்னு சொல்லி எதை போல இருக்குது? இந்த ஹாஃபிதுங்கிற மாதிரி இல்லையா? இந்த ஃபாயிலுங்கிற மாதிரி இருக்குதா இல்லையா? இந்த ஃபாயிலுங்கிற மாதிரி பாருங்க, இந்த எல்லா சொற்களும் இந்த ஃபாயிலுங்கிற மாதிரி பாருங்க. ஹாஃபில், ஜாலிஸ். இன்னொரு சொல் படிச்சேன், வாக்கிஃபுன் சொல் படிச்சேன் பாருங்க, வாக்கிஃபுன் படிச்சமா இல்லையா? லுகாவுல வாக்கிஃபுன் என்ன படிச்சீங்க? நிற்கக்கூடியவன் வாக்கிஃபுன். இப்ப பாருங்க இந்த வாக்கிஃபுன் பாருங்க, ஹரகத்தை பாருங்க, வா அதுக்கு பக்கத்துல அலிஃபு காஃபு கஸ்ரா புன்னங்கல வாக்கிஃபுன். பாருங்க ஃபாயிலுன்ங்கிற மாதிரி இருக்குது பாருங்க, ஃபாயிலுன் ஃபா அங்கல அலிஃப் அங்கல அடுத்தழுது கசரு அங்கல அமுக்கு லமத்தே. இதே அமைப்புக்கு வரக்கூடியதுக்கு நாம சொல்லுவோம் இஸ்முல் ஃபாயில், செய்யக்கூடியவன் என்று வரும். ஒரு செயலை செய்யக்கூடியவன் பாருங்க, ஹாஃபில் மனனம் செய்யக்கூடியவன், ஜாலிஸ் அமரக்கூடியவன், வாக்கிஃப்னா நிற்கக்கூடியவன், இப்படி வரும். அதே போல காத்திப்னு எழுதக்கூடியவன், காத்திப்னா எழுதக்கூடியவன். இப்படி இந்த அமைப்புக்கு வார நேரத்தில் நாம் அந்த சொல்ல செல்லுவோம், ஒரு பெயர் சொல்லுவோம் இஸ்முல் ஃபாயில். ஆனா பெயர் சொல்லுது, பெயர் சொல்லுக்கு மட்டும்தான் இந்த கடைசியில இந்த லம்மத்தைன்னு வரும். லம்மத்தையும் பத்தாத்தையும் கசரத்தையும் வரும். ஒரு நிமிஷத்துல பாட முடியுது, அதுல அடுத்ததுல ஜோயினாங்க. இறுதியில இந்த லம்மத்தின் வரதில் கசரத்தின் வரல பெயர் சொற்கள். இதுக்கு சொல்லுவோம் பெயர் சொல்வது இஸ்முல் ஃபாயில், ஒரு செயலை செய்யக்கூடியவன் என்று சொல்லுவோம். ஹாஃபில் மனம் செய்யக்கூடியவன், வாக்கிஃபுன் நிற்கக்கூடியவன், ஜாலிஸ்னா வரக்கூடியவன், காத்திப்னா எழுதக்கூடியவன், இப்படி ஏராளமான சொற்கள் இது. ஷாரிப்னா குடிக்கக்கூடியவன், லாயிப் லாயிப்னா விளையாடக்கூடியவன், லாயிப் லாயிப் லாயிபன விளையாடின, லாயிபுன் விளையாடக்கூடியவன் என்று சொல்ல நிறைய சொற்கள். அப்ப நம்மளுக்கு தெரியும் இந்த இதே அமைப்புக்கு ஜாலிசுன் அமைப்புக்கு ஏதாவது சொல் வந்தா, ஃபாயிலுன் அமைப்புக்கு வந்தா இஸ்முல் ஃபாயில், அது ஒரு பெயர் சொல் செய்யக்கூடியவன் அர்த்தத்தை தரும்ங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். சரி, இதுல ஏதும் டவுட்டுகள் இருக்குதா உங்களுக்கு? இந்த அமைப்பு சரி, இந்த அமைப்பு உங்களுக்கு விளங்கிட்டா, இஸ்முல் ஃபாயில் சொல்லக்கூடியது விளங்கிட்டேனே, இல்ல சந்தேகங்கள் இருக்குதா? நம்மளுக்கு நிறைய உதாரணங்கள், ஹாஃபில், காத்திப், ஜாலிஸ், வாக்கிஃப், லாயிப், நிறைய சொற்கள். இப்ப இந்த சொற்களை அடிப்படையாக வச்சு இந்த சொற்களோட அடிப்படை எப்படிங்கிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். உதாரணத்துக்கு ஹாஃபில் என்று சொல்லியிருக்கின்றா, ஹாஃபிதுன், ஒரு ஹாஃபிதுன் சொல்லியிருக்கணும், ஹாஃபிதுன் ஹாஃபில் என்று சொல்லியிருக்கின்றா, ஹாஃபிதுன் ஹாஃபிதுன் சொல்லிக்கணும். இந்த சொல்லோட அடிப்படை நாம எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். எப்படி இந்த ஃபாயிலுங்கிறத பாருங்க, இந்த ஃபாயிலுங்கிறத பற்றி கண்டுபிடிக்கலாம். ஃபாயில பார்க்க பக்கத்துல அலிப்பு வந்துடு. அதே மாதிரி இதுல வர அலிப்பை நீக்கி நம்ம சொன்னா ஹாஃபியல்ல என்று வந்துடும். ஹாஃபியல்ல என்ன மனனம் செய்தான், ஹாஃபியல்ல மனனம் செய்தால் மாதியம் மாறிடும். ஹாஃபியல்ல என்ன மனனம் செய்தான். அதே போல இப்ப உதாரணத்துக்கு லாயிபுன், லாயிபுன்டா லாயிப் லாயிப் லாயிபுன்டா விளையாடக்கூடியவன். அப்ப விளையாடினானுக்கு எப்படி வரும்? லாயிபுன் விளையாடக்கூடியவன், விளையாடினானுக்கு எப்படி வரும்? இப்ப லாயிபுன்டா விளையாடக்கூடியவன், விளையாடினான் எப்படி வரும்? மாதி அதுல லஇப எப்படி வரும்? லஇப லஇப லஇப. இந்த அலிஃப் இது நான் வளர்த்த இது ஒன்று பட்டிக்கிறேன். இப்ப லஇப லாயிபுன் லேகிற லாயிபுன் லாயிபுன்ல இந்த அலிஃபை நீக்கி பண்ண லாயிப இன்னைக்கு இதான் மேல் அதிகமாக அலிஃப். அந்த ஃபாயில் இன்னைக்கு அலிஃப் தானே. லா ஹை முன் லஇப லஇபன விளையாடினான், லஇபன விளையாடினான், லஇப என்றால் விளையாடினான். சரி, இதுல இன்னும் ஒன்று இருக்குது பெயர் சொற்கள். அடுத்தது இஸ்முல் மஃஊல், இஸ்முல் மஃஊல், இஸ்முல் மஃஊல். அடுத்து இரண்டாவது இதுவும் இஸ்முல் தான், இஸ்முல் மஃஊல். இதுக்கு எப்படி பொருள் சொல்றாங்கன்னா செய்யப்படக்கூடியவன், செய்யப்படக்கூடியவன்.
செய்யப்படக்கூடியவர். இஸ்முல் மஃஊல். இந்த மஃஊல் அமைப்புக்கு வரும். இதே அமைப்புக்கு நாம ஒரு சொல் படிச்சிருக்கோம். ஒரு சொல்ல ரெண்டு சொல் படிச்சிருக்கோம். லுகா கிதாபுல சொல்லுங்க பாப்போம் எப்படி வரும்னு சொல்லி. மஃஊலுங்கிற சொல் மாதிரி ஒரு சொல் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குதா? மஃஊல். مفتوح மஃப்தூஹ். எப்படி அது? மஃப்தூஹ். பாருங்க, مفتوح மஃப்தூஹ் மஃப்தூஹ். அல் பாபு மஃப்தூஹுன் படிச்சமா இல்லையா? கதவு திறக்கப்பட்டுள்ளது. கதவு திறக்கப்பட்டுள்ளது. இந்த மஃப்தூஹுன் எதை போல இருக்குது? இந்த மஃப்தூஹுன் எதை போல இருக்குது? இந்த மஃப்தூஹுங்கிறது இந்த மஃப்ஊல் மாதிரியே இருக்குது. மஃஊல்ங்கிற மாதிரி பாருங்க. இந்த அமைப்பை வச்சுதான் இந்த அமைப்பு வந்திக்குது. சரி, இப்ப இந்த மஃஊல்ல எந்தெந்த எழுத்து மேலதிகமா இருக்கு பாருங்க. இந்த மீம் இருக்குது பாருங்க. மஃஊலுக்கு இந்த மீம் இருக்குது, இந்த வாவ் இருக்குது. இந்த வாவையும் இப்ப வெட்டி நீக்கி போட்டு பாருங்க. இந்த ரெண்டையும் நீக்கி போட்டு பாருங்க. இப்ப எப்படி இருக்குது அடிப்படை? எப்படி இருக்குது அடிப்படை? எப்படி இருக்குது? பால நீக்குது. அப்ப இதுலயும் என்ன இது? இந்த சொல்லுலையும் நீங்க இந்த சொன்ன மஃப்தூங்களையும் பாருங்க. இந்த முன்னால இருக்கிற மீமையும் இந்த நடுவுல இருக்கிற வாவையும் நீக்கி போட்டு பாருங்க. எப்படி இருக்கும் அடிப்படை? அப்ப எப்படி? இல்ல மஃப்தூஹுன். இந்த மஃப்தூன சொல்லணும். இப்ப நம்ம இந்த ஃபால இருக்கிற மீமே நீக்கிட்டோம், நடுவுல இருக்கிற வாவையே நீக்கிட்டோம். இப்ப எதையில மஃப்தூஹுன்லையும் இந்த மீமும் வாவும் மேலதிகமா தானே வந்தீங்க. இதுக்கு அர்த்தத்துக்கு வந்து இப்ப இது ரெண்டையும் நம்ம நீக்கினோம்டா இது ஒரு அடிப்படை ஒரு மாவியா வரும். பாருங்க எப்படி வரும். எப்படி அடிப்படைக்கும்? மஃப் தூஹுன் இருக்குது. மீமையும் பற்றும் வாவையும் பற்றும் வெட்டினோம்னா எப்படி இருக்கும்? ஃபத்தஹன் இருக்கும். எப்படி இருக்கும்? ஃபத்தஹன். இங்க பாருங்க, நான் இந்த உங்களோட தெளிக்கிறது விளங்குதுல நினைக்கிறேன். அவட தள்ளுதல். சரி, இப்ப பாருங்க, மஃப்தூஹுன்னு சொல்லி இருக்குது. மஃப்தூஹுன், மஃப் தூஹுன், மஃப்தூஹுன். சரி, மஃப்தூஹுன். இந்த மஃப்ஊலுன்ல நம்மளுக்கு மீமும் இந்த மீமும் இந்த வாவும் வந்திருக்கு மேல அதிகமா. இப்ப இது ரெண்டையும் நீக்கி போட்டு பாருங்க. எப்படி வரும்? ஃபத்தஹ. எப்படி வரும்? ஃபத்தஹ. ஃபத்தஹன் என்ன கருத்து? திறந்தான். ஃபத்தஹன் என்ன கருத்து? திறந்தான். அப்ப மஃப்தூஹுண்டா திறக்கப்பட்டுள்ளது. மஃப்தூஹுண்டா திறக்கப்பட்டுள்ளது. மஃப்தூஹுண்டா திறக்கப்பட்டுள்ளது. திறக்கப்பட்டுள்ளது. விளங்கிட்ட இந்த அமைப்பு? இந்த அமைப்பு விளங்கிட்டா? விளங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லுங்க, நான் இன்னொரு சரம் சொல்றேன், பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. இப்ப பாப்போம் என்னண்டா, இந்த மஃப்ஊல் ஒன்னு இருக்குது. இந்த மஃப்ஊலுன்னு போலயே மஃப்தூஹுன் இருக்குது. நீ பாருங்க, மஃப்தூஹுன், மஃப் மஃப் தூஹுன், மஃப்தூஹுன், மஃப் ஒரே ஹரக்கத் வருது. மஃப்தூஹுன் மஃஊலுன் மாறி இருக்குது. சரி, இப்ப இது இஸ்முல் மஃஊல் தானே. இப்ப நம்மளுக்கு இதுல பாருங்க, இந்த அமைப்புல மஃஊல் என்ற அமைப்புல இதுல அடிப்படை நம்ம எப்படி பார்க்கலாம்டா, இந்த ஃபஅல தவிர்ந்த இந்த ஃபஅல ஃபாவு ஐன் லாம் இது மூணும் தவிர்ந்த மிச்ச ரெண்டு எழுத்து வருது. இந்த ரெண்டு எழுத்தை நம்ம நீக்கி போட்டு பார்த்தோம்னா ஃபஅல இருக்கும். ஏற்கனவே ஃபஅலங்கிறது சரி. இங்க பாருங்க, ஹரக்கத்தை இருக்கிற ஹரக்கத்தை விடுங்க. ஃபா அ ல ஃபஅல. இந்த ஃபஅலையில இருந்து அந்த மஃஊல் வந்திருக்குது. அதே போல பாருங்க, இதுல பாருங்க, இந்த மீமையும் முதலாவது எழுத்து மீம், இதுல வர வாவ் கடைசிக்கு முந்தைய எழுத்து வா, இதை வெட்டி போட்டு பாருங்க. ஃபா த ஹ மஃப்தூனா திறக்கப்பட்டுள்ளது. ஃபதஹன திறந்தான். ஃபதஹன திறந்தான். ஃபதஹன திறந்தான். அப்ப இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இது விளங்கிட்டதா?
விளங்கிட்ட. ஓ ஓ. அப்ப இது வழங்கிட்டு இதே மாதிரி இப்ப இஸ்முல் மஃபூல்னா செய்யப்படக்கூடியவன். அப்ப நம்ம அந்த சொற்கள் படக்கூடியவன், திறக்கப்பட்டுள்ளது, மூடப்பட்டுள்ளது, இப்படி இந்த பொருட்கள் என்ன செய்யும் அது வரும். இப்படியான இடங்கள் வரக்குள்ள நாம அறிஞ்சு கொள்ளணும். மஃப்தூஹுங்கிறது ஒரு பெயர் சொல், அது மஃபூல் அமைப்புக்கு தான் செய்து வந்திக்குது. ஹாஃபிதுங்கிற சொல்லு அது ஃபாயில் அமைப்புக்கு வந்திக்குது, ஃபாயில் அமைப்புக்கு வந்திக்குது, ஃபாயில் அமைப்புக்கு வந்திக்குது. இஸ்முல் ஹாஃபிதுங்கிறது ஃபாயில் அமைப்பு வந்திக்குது. மஃப்தூஹுங்கிறது மஃபூல் அமைப்பு வந்து. அப்ப இது பெயர் சொற்கள், இதுகள் பெயர் சொற்கள். இதுல அடிப்படையை பாருங்க, இது எல்லாத்துல அடிப்படை ஃபாயில தான். அந்த ஃபாயிலில் இருந்து தான் வந்து நம்ம மேலுக்கே பார்த்தோமே, ஃபியற்களில் இருந்து அஃஆலில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பெயர் சொற்கள் அல் அஸ்மா. அதில் இஸ்முல் ஃபாயில் முதலாவது. ஃபாயில்னு வர ஹாஃபில், ஜாலிஸ், வாகிஃப், லாயிப், ராகிப், இப்படி காத்திப், இப்படி வர சொற்கள். அதே போல மஃபூல் வர அமைப்புக்கு மஃப்து. அடுத்து மஜ்ஹூல், நம்ம படிச்ச மஜ்ஹூல், மஜ்ஹூல் ஒரு சொல் படிச்சோம் இல்லையா மேலுக்கு, நம்ம மஜ்ஹூல் ஒரு சொல் படிச்சோம் இல்லையா. மாரூஃப், மாரூஃப் நான் படிச்சேன். மாரூஃப் இந்த பாருங்க, இந்த மாரூஃப், 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 மாரூஃப்னு பேரு மீக்குது. மாரூஃப், மாரூஃப், மா ஓ சரி. இந்த மாரூஃபோட அடிப்படை எப்படி இருக்கும் சொல்லுங்க ஆகும். இந்த மாரூஃபோட அடிப்படை எப்படி வரும்? இந்த மாரூஃபோட அடிப்படை எப்படி வரும்? இந்த மாரூஃபோட அடிப்படை அரஃப. மாரூஃபோட அடிப்படை அரஃப. இந்த மீமையும் இந்த வாவையும் நம்ம நீக்கம்ல சரி. அரஃப, அரஃப மாரூஃப்னு அறியப்பட்டது. அரஃபண்டா அறிந்தான், அரஃபண்டா அறிந்தான். சரி, அரஃபண்டா அறிந்தான். சரி, இப்ப அரஃபங்கிறது அறிந்தான் உங்களுக்கு தெரியும். இப்ப அரஃபண்டா அரஃபண்டா அறிந்தான் தெரியும். இப்ப இந்த அரஃபோட இஸ்மு ஃபாயில் எப்படி வரும் சொல்லுங்க ஆகும். இந்த அரஃபையை வச்சு இஸ்முல் ஃபாயில் இதை சொல்லுங்க அப்படின்னு நினைக்கிறது எப்படி வரும்? எப்படி வரும்? இந்த அரஃபையை ஆரிஃப், இந்த அரஃபையை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம்? ஆரிஃப். பேரிக்குதா இல்லையா ஆரிஃப் உண்டு? ஆரிஃப் இப்படிதான் பேர் வைக்கிறேன். இப்படி இந்த அமைப்புகள்லாம் பேர் வைக்கிறேன். நம்ம பெரும்பாலும் இஸ்முல் ஃபாயில் அமைப்புலான் பேர் வைக்கிறேன். ஆரிஃப் பாருங்க, ஆரிஃப் உண்டா அறியக்கூடியவன், அறிந்தவன், கல்வியுடையவன், கல்விமான் என்று பேர்கள் பொருள்கள் சொல்லுவாங்க. ஆரிஃப். அரஃபண்டா அறிந்தான், ஆரிஃப்னு அறியக்கூடியவன், மாரூஃப்னு அறியப்பட்டது, அறியப்பட்டது, மாரூஃப்னா அறியப்பட்டது, அறியப்பட்டது. சரி, இதே அமைப்புக்கு வர வேற பெயர்கள் உங்களுக்கு எதுவும் தெரியுமா? ஆரிஃப் மாதிரி வேற பெயர்கள் சொல்லுங்க யாரும் இருந்தா, ஏது பேர்கள் தெரிஞ்ச பேர்கள் இருந்தா. இதே அமைப்புக்கு, இதே பெரும்பாலும் நம்மட பேர்கள் எல்லாம் இதே அமைப்புக்கு தான் வைக்கிது. இந்த இஸ்முல் ஃபாயிலுக்கு தான் இதெல்லாம் வைப்பாங்க. சரி, வேற பேர்கள் ஆரிஃப்ங்கிற மாதிரி வேற பேர்கள்? ஆபித், வெரி குட். ஆபித் பாருங்க, ஆபித். ஆபித்ல என்ன? ஆபித்னா ஆபத என்ற வணங்கினான். ஆபித், ஆபித். இபாதான்னு சொல்லுவோமே நாம, ஆபிதுன். பாருங்க, ஆபித் இஸ்முல் ஃபாயில் மாதிரி இருக்குதா இல்லையா? அப்ப வணங்கக்கூடியவன், வணக்கசாலி, ஆபிதுன். இபாதா, இபாதான் என்ன? வணக்கம், இபாதத்துன். பாருங்க, அதே சொல் இபாதத்துன். ஒரு சொல் தெரிஞ்சா பல சொற்கள் உருவாக்குறதான் சரஃப். இபாதத்துன், இபாதா. நம்ம இபாதா இபாதத் நம்ம சொல்லுவோம், இபாதத் இபாதத்னு சொல்லுவோமே, அது அரபு சொல். இந்த இபாதா, இந்த ஆபித் எல்லாம் எதுலேருந்து வருது? ஆபத என்ற மாதி சொல்லிலிருந்து வந்தது. ஆபித்னா வணக்கசாலி. அதே போல இன்னொரு சொல் பாப்போம், வேற எதுவும் சொல்லியிருக்குதா? வேறொரு சொல் இதே அமைப்புக்கு வர பேர்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச பேர்கள்? பாசித். பாசித்,
பாசித். பாசித் நிறைய பேர் எழுதி நம்ம பெரும்பாலும் இப்படித்தான் பேர் வைக்கிற. பாசித் பாருங்க, பாசித், பாசித், பாசித். இதே அமைப்பு. இன்னொரு பேருக்கு பாருங்க, ஆக்கில் பாருங்க, ஆக்கில், ஆக்கில், ஆக்கில்னு பேரிக்கில்வா? ஓ ஆக்கில், ஆக்கிலுன். அது நம்ம ஆக்கில் தான் இருக்கும். ஆக்கிலுன் ஆக்கில் தான் பேர் சொல்லலாம். ஆக்கில் என்ன? புத்தி உள்ளவன், அறிவுள்ளவன் என்று சொல்ற. ஆக்கில். அப்ப இதுல அடிப்படை எப்படி? ஆக்கல. இதுல அடிப்படை ஆக்கல. பாசித், ஆக்கில். அதே போல ஆபித், அதே போல ஹாஃபில். ஹாஃபில்னு பேர் இருக்குது. ஹாஃபில். வேற எதுவும் பேர் எழுதிக்குதா? அப்ப இந்த சொற்கள் எல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வச்சிருக்கணும். இந்த இஸ்முல் ஃபாயிலுங்கிறது பெயர் சொற்கள், ஃபியட்களில் இருந்து வந்த பெயர் சொற்கள். இப்படிதான் இந்த அமைப்பை வச்சு நம்ம என்ன செய்யலாம், அறிஞ்சு கொள்ளலாம். இந்த அமைப்புகள்ல நிறைய சொற்கள் வரும். இப்ப நம்மளுக்கு அந்த சொற்களை வச்சு அடிப்படை சொற்களை ஒரு அடிப்படை சொல் தெரிஞ்சாச்சு. உதாரணத்துக்கு இப்ப பாருங்க, இப்ப நம்மளுக்கு இப்ப நம்மளுக்கு அபதண்டா, அபத, அபத என்றால் அபதன் என்ன செய்தான்? அபதன் என்ன செய்தான்? அபதண்டா ஞாபகம் மீக்குது? அபதண்டா, அபதண்டா. இப்ப ஆபித்னா, அபதண்டா வணங்கினான், வணக்கம், இபாதத் செய்தான். அபதண்டா இபாதத் செய்தான். அப்ப ஆபிதுண்டா வணக்கம் செய்யக்கூடியவன், வணக்கசாலி, வணங்கக்கூடியவன் சொல்லுவோம். நம்மளுக்கு ஆபித் இந்த சொல்லு தெரிஞ்சோம்னா அந்த ஆபிதுன்னு சொல்லு லேசான முறையில கருத்து சொல்லிட்டு போகலாம், கருத்து சொல்லலாம். அப்ப நம்மளுக்கு அடிப்படை சொற்கள் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சா இதிலிருந்து வார பிரிஞ்சு வார சொற்கள் எதுவாக இருந்தாலும் இந்த அமைப்புகளை வச்சு நம்ம லேசான முறையில பொருள் சொல்லலாம். சரி, அடுத்தது சரி, அடுத்தது பாருங்க. அடுத்து இஸ்முல் மஃஊல் படிச்சிட்டோம். மாரூஃப். சரி, இதுலையும் சிலதுகள் மாரூஃப், அதே போல மஜ்ஹூல். மாரூஃப், மஜ்ஹூல், மஃப்தூஹ். இப்ப செய்யப்படக்கூடியவன், இதுல பொருள் என்ன? செய்யப்படக்கூடியவன். மாரூஃப்னா அறியப்படக்கூடியது, மஜ்ஹூல்னா அறியப்படாதது. இப்படி சொல்லலாம் பொருட்கள். செய்யப்படக்கூடியவன். இந்த புத்தகத்துல 60ஆம் பக்கம், புத்தகத்துல 60ஆம் பக்கம் எல்லா சொற்களுக்குரிய பொருளும் இருக்குது, நீங்க பார்க்கலாம். புத்தகத்தில் 60ஆம் பக்கம் எல்லா சொற்களுக்கும் உரிய பொருட்கள் இருக்குது. அதுல சந்தேகங்கள் அதுல பார்க்கலாம். சரி, அடுத்தது பாருங்க. சரி, அடுத்தது இஸ்முல் லாரஃப். இஸ்முல் லாரஃப்ண்டா ஒரு என்ன, ஒரு இடத்தை அல்லது காலத்தை குறிக்கிற சொல். ஒரு இடத்தை அல்லது காலத்தை குறிக்கிற சொல் இஸ்முல் லாரஃப். இஸ்முல் லாரஃப்ண்டா இடத்தை அல்லது காலத்தை குறிக்கிற சொல். முன்னுக்கு ரெண்டும் விளங்கிட்டு தானே? ரெண்டும் சந்தேகங்கள் இருக்குதா இல்லையே? முன்னுக்கு படிச்ச ரெண்டுலையும் இஸ்முல் ஃபாயிலையும் இஸ்முல் மஃஊலையும் இல்ல அதுல இல்ல. இருக்குதா இல்லையே? இல்ல இல்ல. அதுல இல்ல. சரி, இஸ்முல் லாரஃப பாருங்க. இஸ்முல் லாரஃப்ல இஸ்முல் லாரஃப்ண்டா ஒரு, இதுவும் அதே மாதிரிதான். இந்த சொல்லும் அதிகமா நாங்க பயன்படுத்துற ஒரு காலம் அல்லது இடத்தை குறிக்கிற சொல். இதுல அமைப்பு என்ன? மஃஅல். மஃஅல் அமைப்பு. மஃஅல் அமைப்பு. இந்த அமைப்பை ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம மஃஅல் பாருங்க. சரி, இந்த மஃஅல் அமைப்பு இதெல்லாம் ஒரு இடத்தை அல்லது காலத்தை குறிக்கக்கூடியது. இந்த சொல் ஒரு இடத்தை ஒரு காலத்தை குறிக்கக்கூடியது. மஃஅல்னா செய்யும் இடம். மஃஅல்ல கருத்து பொருள் செய்யும் இடம். மஃஅல்டா கருத்து என்னண்டா, பொருள் என்னண்டா, செய்யும் இடம். இதுக்கு நாம வேற ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். வேற உதாரணத்தை பார்க்கலாம். சரி, மஃஅல்டா செய்யும் இடம். சரி, எழுதினானுக்கு என்ன? எழுதினானுக்கு என்ன சொல்லுங்க. எழுதினானுக்கு
கதப கதப கதபன்னு எழுதினான். சரி, இதே அமைப்புல அந்த கதபையை கொண்டு வாங்க பாப்போம். இன்னைக்கு அமைப்புல கதபையை கொண்டு வாங்க பாப்போம். இது இந்த மஃஅல்ங்கிற மாதிரி கதபையை கொண்டு வாங்க பாப்போம். ஒரே ஹரக்கத்தை வச்சு கொண்டு வாங்க பாப்போம். இந்த மஃஅல் இப்ப நம்ம இஸ்முல் ஃபாயில் நம்ம உதாரணங்கள் சொன்னோம் நிறைய, இஸ்முல் மஃபூல் நிறைய உதாரணங்கள் அதே மாதிரி இந்த கத்தபங்கிற நினைக்கிற சொல் நான் எழுதி காட்டுறேன். இதுல கத்தப பாருங்க, கத்தப மக்தபுன் கத்தப எப்படி வரும்? இந்த கத்தப இது எப்படி வரும்? கத்தப எப்படி வரும்? இதே அமைப்பு கொண்டு வாங்க. மக்தபுன் மக்தபுன் கத்தப எப்படி வரும்? மக்தபு முன்னால் ஒரு மீம், அதே ஹரக்கத்தை வச்சோம்னா சரி, மக்தபுன் மக்தபுன். மக்தபுன் என்ன நம்ம படிச்சா? மக்தபுண்டா ஒப்பி பள்ளிவாசல். மக்தபுண்டா ஞாபகம் இருக்குதா? நான் படிச்ச ஓ, மக்தபுண்டா பள்ளிவாசல். மக்தபுனா பள்ளிவாசல், மஸ்ஜிதுனா தான் பள்ளிவாசல். பாடசாலை. இது மக்தபுண்டா புத்தகம். மக்தபுண்டா மேசி, மக்தபுண்டா மேசை மேசை. மக்தபுண்டா மேசி. அப்ப கத்தபுண்டா என்ன? எழுதினா இல்லையா? கத்தபுண்டா எழுதினா. அப்ப மக்தபுங்கிறது என்ன? மக்தபுண்டா என்ன? மக்தபுண்டா எழுதும் இடம், மேசை. எப்படி சொற்கள் எடுக்காங்கன்னு பாத்தீங்களா? எப்படி சொற்கள் வந்திருக்குன்னு பாத்தீங்களா? இப்ப கத்தபன்னா எழுதினான், எழுதும் இடம் மேசை. கத்தப என்றா எழுதினான், அது மாதி. இந்த மீமை நீக்கி போட்டு பாத்தீங்கன்னா ஃபால. அதே மாதிரி இந்த மீமை நீக்கி போட்டு பாத்தீங்கன்னா கத்தப. இதே அமைப்புக்கு வாரதெல்லாம் எல்லா சொற்களும் இதே அமைப்புக்கு வர இடத்தை தான் குறிக்கும். இடம் இடம் அல்லது காலத்தை தான் குறிக்கும். நிறைய உதாரணங்கள் சொல்லலாம், நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இப்ப பாருங்க, கத்தபண்ண எழுதினான் இல்லையா? கத்தபண்ண எழுதினான். இப்ப நம்ம மீமை போட்டு மக்தபன்னு சொன்ன என்ன? மேசை. அப்ப எழுதும் இடம், எழுதும் இடம் மேசை. சரி, இன்னொரு உதாரணம் சொல்லித்தரேன் பாருங்க. இப்படி வார சொற்கள் எல்லாம் இப்ப ஏன் இதெல்லாம் சொல்றாங்கண்டா, இந்த சொல்ல இதே அமைப்புக்கு வந்தா இது இடத்தை குறிக்கிற சொல். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மஃப் அல் மஃப் அல், இந்த அமைப்பு ஞாபகம் வச்சுக்கணும். மஃப் அல். உதாரணத்துக்கு என்ன? மக்தப் பாருங்க, மக்தப் மக்தப். மஸ்ஜித், மஸ்ஜிதுக்கு அது கசர வந்து ஏன் கசர வந்திக்குங்கிறத பிறகு பார்ப்போம். மஸ்ஜிதா மஸ்ஜிதாங்கிறத. அப்ப மஸ்ஜிது என்ன? சுஜூது செய்யும் இடம். மஸ்ஜிதுங்கிறது சுஜூது செய்யும் இடம். இப்ப இதே அமைப்புக்கு வந்தால் அது இடத்தை குறிக்கும் அல்லது ஒரு காலத்தை குறிக்கும், இடத்தை தான் குறிக்கும். இப்ப மக்தப்னா மேசி. இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. விளையாடினானுக்கு என்ன? விளையாடினானுக்கு விளையாடினானுக்கு விளையாடினான் தகல. விளையாடினானுக்கு லாயிப. லாயிப லாயிப இதை எழுதுறேன் பாருங்க. லாயிப நான் இதுல எழுதுறேன் பாருங்க. கொஞ்சம் மவுசை வச்சு எழுதுறதால கொஞ்சம் கஷ்டப்படுத்த எழுதுற. சரி, எனக்கு எழுத்துக்கள் விளங்காம இருக்கும். லாயிப. லாயிப என்ன கருத்து? லாயிபண்டா விளையாடினான் விளையாடினான். இது என்ன காலம் இது? லாயிபங்கிறது மாவி. மாதி மாவி. சரி, இப்ப விளையாட்டு மைதானம், விளையாடும் இடம் எப்படி சொல்றது? விளையாடும் இடம். இப்ப லாயிபண்டா விளையாடினான், இப்ப விளையாடும் இடம் மைதானம் எப்படி சொல்லலாம்? இதே அமைப்பு கொண்டாந்தீங்கன்னா எப்படி சொல்லலாம்? மல்ஹப. மல் அபுன். மல் அபுன் முன்னால் ஒரு மீம். ஓ, மீமை கொண்டாந்துட்டோம். மீம் அங்கல ஹரக்கத் அதே மாதிரி வச்சோம்னா சரி. மல் புன் மஃஅலுன் மாதிரி. மல் அப்படின்னா என்ன? மைதானம், விளையாட்டு மைதானம். மைதானத்துக்கு அரபுல மல் அபுன். அவங்களுக்கு லாயிபன்னு சொல்லு தெரியும். அப்ப நம்மளுக்கு மைதானத்துக்கு என்னங்கிறது நம்ம பாடமாக்க தேவையில்லை, மனநம் செய்ய தேவையில்லை. விளையாடினானுக்கு லாயிபண்டா அது மஃஅலுட அமைப்புக்கு நம்ம மல்லாப கொண்டாந்து விளையாட்டு மைதானம். இப்ப கத்தபண்ண எழுதினான், மேசைக்கு என்ன? மக்தப். அது தெரியும். அப்ப சரபுங்கிறது என்ன? உண்டை வச்சு நாம என்ன செய்யறது? இன்னொரு சொல்ல உருவாக்குறது. இந்த அமைப்புகள் வாரதெல்லாம் இப்ப ரெண்டு உதாரணம் சொல்லிக்கணும் உங்களுக்கு. உண்டு மல்அபுன்னு உண்டு, அடுத்தது மக்தபுன்னு உண்டு. சரி, இன்னொரு உதாரணம் பாப்போம். சரி, படித்தானுக்கு என்ன? படித்தானுக்கு என்ன?
படித்தானுக்கு என்ன? படித்தான். படித்தான். படித்தானுக்கு தரச. படித்தானுக்கு என்ன? தரச. தரச. இத பாருங்க, தரசன் என்ன கருத்து? தரசன்டா படித்தான். படித்தான். சரி, படி இப்ப பாடசாலைக்கு எப்படி நம்ம என்ன சொல்லுவோம்? நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லி தந்தீங்க. பாடசாலை மദ്രസ மദ്രസா. பாருங்க, மദ്രസா பாருங்க, இந்த இதே அமைப்புக்கு வந்திருக்கு பாருங்க. ஆனா அது சொல் பண்பால் அவ்வளவுதான் வித்தியாசம். மது ர சுன் பாருங்க, இப்படிதான் நிக்குமா அது? மதரசுன் இதே அமைப்புக்கு இல்லையா? மத ர சுன் படிக்கும் இடம், பாடசாலை. இப்ப நம்ம இந்த சொல்ல பெண்பாலா தான் கொண்டாந்தீங்க, பெண்பால் சொல்லாது. அப்ப மதரச துன், மதரச துன், மதரசத்துன் படிக்கும் இடம், பாடசாலை. தரசன படித்தார், மதரசான பாடசாலை. மதரசாண்டா பாடசாலை. மதரசாண்டா பாடசாலை. வேற உதாரணங்கள் எதுவும் தெரியுமா உங்களுக்கு நாம படிச்சதுகளை வச்சு? அந்த மக்பரா இப்படியா வந்து வெரி குட். மக்பரா. மக்பரா வெரி குட். மக்பரா பாருங்க, அதே மாதிரி மக்பரா. பாருங்க, இந்த மீமை வட்டி போட்டு பாருங்க, கபருண்டு வரும். மக்பரத்துன், மதரசத்துன். மதரசத்துன் மாதிரி மக்பரத்துன் பாருங்க. மதரசத்துன் மாதிரி மக்பராண்டா என்ன கருத்து? மக்பராண்டா மையவாடி. மக்பராண்டா கபர் என்ன இருக்கும் இடம், அடக்கம் செய்யப்படும் இடம். மக்பரா. மக்பரத்துன், மக்பரத்துன். அப்ப பாருங்க, மதரசத்துன் மாதிரி இல்லையா இந்த சொல்லு? மதரசத்துன் அப்படி இல்லையா மக்பரத்துன்ங்கிறது? அதே மாதிரி இருக்குதா இல்லையா? மக்பரத்துன் மதரசத்துன் மாதிரி தான் நீக்குது. இந்த தாமடு மக்பருண்டு இருக்கும், அது இந்த சொல் பெண்பால் சொல், அதெல்லாம் மக்பரத்துன் வந்திருக்கும். மக்பரத்துன், மக்பரத்துன், மக்பரத்துன். சரி, இதுதான் சரஃபுங்கிறது. இதுதான் சரஃபுங்கிறது. உண்டை வச்சு நம்ம என்ன செய்யறோம்? உண்டை உருவாக்குறது. இப்ப எல்லா சொல்லையும் நம்ம டிக்ஷனரி எடுத்து பாடமாக்க வேண்டிய தேவையில்லை. சரஃபு நம்மளுக்கு தெரியும்டா நம்ம என்ன செய்யலாம்? ஒரு சொல்ல வச்சு இன்னொரு சொல்ல கண்டுபிடிக்கணும். அரபு லேசி, மிக லேசி, மிக இலவானது. கஷ்டப்படுறதுக்குங்கிறதுக்கு இல்லை. உண்டை ஆரம்பத்துல ஒன்று நம்ம தெரிஞ்சு கொண்டோம்னா அதே மாதிரி வச்சு என்ன செய்யலாம்? அமைச்சிட்டு போகலாம். இப்ப நீங்களே சொன்னீங்க, மக்பரா, மஸ்ஜித், மதரசா, மல்ஆப், மக்தப், நிறைய சொல். வேற சொற்கள் தெரியுமா? வேற சொற்கள் எதுவும் புழக்கத்தில் இருக்கிற சொற்கள்? சரி, அடுத்தது பாருங்க, இது வழங்கிட்டு தானே இந்த இஸ்முல் லர்ஃப்ங்கிறது இடத்தை குறிக்கும், அல்லது இடத்தை குறிக்கும் வழங்கிட்டு தானே? அது சந்தேகம் இருக்குது அதுல? ஏதும் சந்தேகங்கள் இருக்குதா? கத்தபையா வழங்கல எப்படி? ஓ, கத்தப மக்தபுன் அது விளங்குது இல்லையா? இல்ல அப்படி பாருண்ணா. ஓ, கத்தபண்டா எழுதினான். கத்தபன் என்ன? எழுதினான். பாருங்க, கத்தப என்றால் எழுதினான். சரி, கத்தப எழுதினான். இந்த கத்தபை நாம இந்த அமைப்புக்கு மாத்தினோம் சொன்னா அது மேசையா மாறும். எழுதும் இடம், இடமா மாறிடும். நமக்கு இந்த சொல்ல என்னது? இடம் அல்லது காலம்னு படிச்சோம். நம்மளுக்கு இடம் தான் நம்ம சொல்லிட்டு வரேன். இப்ப நம்மளுக்கு இப்ப பாருங்க, எப்படி மீமோ இந்த எப்படி மாத்தணும்? முன்னால ஒரு மீமை போட்டோம்னா சரி, மக்தபுன். பாருங்க, மக்தபுன மாறிட்டு இல்லையா?
மக்தபுன், மக்தப்னா மேசை. மக்தபுன் இதே அமைப்பு கொண்டு வரீங்க. மஃஅலுன், மக்தபுன்னா மேசை. சரியா? சரியா விளங்கிட்டா? ஓ விளங்கின. ஆ சரி. இப்ப இதே அமைப்புக்கு வாரதெல்லாம் பெரும்பாலும் அது என்ன செய்யும்? அது பெரும்பாலும் அது ஒரு இடத்தை குறிக்கிற சொல். அடுத்தது பாருங்க, ஒரு கருவியை குறிக்கிற சொல். ஒரு கருவி, ஒரு கருவிண்டா இதுக்கு நிறைய உதாரணங்கள். இந்த சொல்லலாம் அடிக்கடி பயன்படுத்த புழக்கத்துல வர இஸ்முல் ஆலாண்டா ஒரு கருவியை குறிக்கிற சொல். இப்ப பாருங்க, மிஃஅல்ங்கிறது இது அமைப்பு என்னது? மஃஅல். இந்த அமைப்பு மஃஅல், இந்த அமைப்பு மிஃஅல். ரெண்டு ஒன்றுதான் வித்தியாசம். மஃஅல் இதுல சர்ஃப் எப்படி வரும்? மஃஅலுன், மஃஅலானி, மஃபாயில், அவ்வளவுதான். மஃஅலுன், மஃஅலானி. இப்ப உதாரணத்துக்கு மக்தபுங்கிறது சரி. இன்னொன்று சொல்ல நான் மறந்துட்டேன். என்னண்டா இப்ப மல்அபுன்ற விளையாட்டு மைதானம் தானே. இப்ப லஐபைல் இருந்து வந்தது மல்அப். மல்அபு, மல்அபுனா விளையாட்டு மைதானம். சரி, லஐபன விளையாடினான், மல்அபுங்கிறது விளையாட்டு மைதானம். சரி, இப்ப விளையாட்டு மைதானங்களுக்கு எப்படி சொல்றேன்? விளையாட்டு மைதானத்துக்கு இதே என்ன இதான் பன்மை வந்து சொல்ற. மல்அபுங்கிற அந்த ஒருமையோட பன்மை சொல்லிதான். மல்அபுன், மல்அபான், இந்த இரண்டு மைதானங்கள். மலாஇபு, மலாஇபு இதே மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா சரி. மலாஇபு, மலாஇபு பாருங்க. மலாஇபு உண்டால் விளையாட்டு மைதானங்கள். விளையாட்டு மைதானங்கள். மலாஇபுண்டா விளையாட்டு மைதானங்கள். மல்அப், மலாஇபு விளையாட்டு மைதானங்கள். இதே மாதிரி மக்தபோட பன்மை எப்படி வரும்? மக்தபுனா மேசை, அதோட பன்மை எப்படி வரும்? தபானி. அல்ல, அது இருமை. மக்தபுன், மக்தபானி இருமை. பன்மை இப்ப பன்மண்டா மேசைகள் எப்படி சொல்லலாம்? மக்தபத், மக்தபுன். மக்தபுன் ஒருமை, மக்தபுண்ட மேசை. அதே போல இரண்டு மேசைகளுக்கு இரண்டு மேசைக்கு மக்தபானி, இரண்டு மேசை. இப்ப பல மேசைகள், மூணுக்கும் மேற்பட்டது பல. அப்ப மக்காத்திப் எப்படி வரும்? மஃபாயிலுங்கிற மாதிரி மக்காத்திபு. மக்காத்திபுண்டா மேசைகள், மேசைகள். மக்காத்திபுண்டா மேசைகள். மக்காத்திப் என்றால் மேசைகள். உஸ்தாத், அந்த மஃபாயிர் என்றால் என்ன? எப்படி? மஃபாயிர். மஃபா, மஃபாயிர். மஃபாயிர்ரா ஓ பேர். அது ஓ பேருங்க கூட நம்ம என்ன அடிப்படையை வச்சுக்காங்கன்னு தெரியாது. ஆனா மஃபாயிர்ங்கிறது பன்மை. மஃபாருண்ட பன்மை மஃபாயிரா வரும். இந்த அமைப்புல பார்த்தா இன்னைக்குதான் இந்த அமைப்பு மஃபாயிர்ங்கிற பேர். அது ஓ ஒரு ஆளுக்கு வைக்கப்பட்ட பேர் மஃபாயிர்ங்கிறது. ஓ உஸ்தாத். மஃபாயிர். இப்ப மஃஅர், மஃஅருடைய ஜம்மு மஃபாயிர். இப்ப பாருங்க, மஃஅர் அட பன்மை மஃபாயிர். மஃபாயிர்னு தனி ஒரு ஆளுக்கு பேர் வச்சுக்காங்க. இப்ப பன்மை, பன்மை சொல். அது பன்மை சொல். நம்ம இதை படிச்சு போட்டு நிறைய சொற்கள் நமக்கு நம்ம அன்றாட நம்மட வைக்கிற பேர்கள்லயே இந்த அமைப்புகள் நிறைய வரும். இந்த அமைப்புகள் வச்சு நம்ம பார்க்கலாம். இந்த அமைப்புக்கு தான் இந்த சொல் வந்திருக்கும். அப்ப இதோட கருத்து இப்படித்தான் வரும் என்று அடிப்படை சொற்கள் தெரிஞ்சால், இப்ப மாதிரியோட கருத்து தெரிஞ்சா மற்றதுல நாம என்ன செய்யலாம்? நாமளே அதை படிச்சு கொள்ளலாம். நிறைய இதே இந்த பேர்கள் பெரும்பாலும் இந்த ரெண்டு அமைப்புலயும் வைப்பாங்க. இன்னொரு அமைப்பு இருக்குது, அது நாம் இதுல இல்ல படிப்போம் பிறகு. இந்த இஸ்முல் ஃபாயில், இஸ்மு மஃஊல் இந்த இதுல நிறைய பேர்கள் வைப்பாங்க. சரி, அடுத்தது பாருங்க, இஸ்முல் ஆலாங்கிறது ஒரு கருவி. இஸ்முல் ஆலாங்கிறது கருவி. இஸ்முல் ஆலாண்டா ஒரு கருவி. அங்க ஒரு இடத்தை குறிக்கிறதுக்கு மீமுக்கு ஃபத்தஹ், இங்க ஒரு கருவியை குறிக்கிறதுக்கு மீமுக்கு கஸ்ரா. அது அவ்வளவுதான் வித்தியாசம். அதுதான் வித்தியாசம், அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, இப்ப இதுல பாருங்க, இது எப்படி? மிஃஅல், மிஃஅல். சரி, மிஃஅல். இப்ப திறப்புக்கு என்னன்னு படிச்சு நம்ம ஞாபகம் இருக்கிறா? திறப்புக்கு, மஃப்தூஹுன். திறப்புக்கு, திறப்பு கீ.
இதை வாசிங்க பாப்போம். நான் எழுதியிருக்கிறத எழுத்து கொஞ்சம் விளங்காம இருக்கு, வாசிச்சு பாருங்க பாப்போம். இரண்டாவது எழுத்து ஃபாவா. திறப்புக்கு எழுதியிருக்கேன். திறப்புக்கு படிச்ச நாம மிஃப்தாஹுன். மிஃப்தாஹுன் எப்படி வாசிக்கிறது? மிஃப்தாஹுன். சரி, மிஃப்தாஹுன் மிஃப்தாஹுன். இந்த மிஃப்தாஹுங்கிற மாதிரி, சரியா, இந்த மிஃப்தாஹுங்கிற மாதிரி இதுல ஒரு சொல் இருக்கு. அந்த சொல்ல கண்டுபிடிங்க ஆகும். இதுக்குள்ள ஒரு சொல் இருக்கு. மிஃப்தாஹுங்கிற மாதிரி ஒரு சொல் இருக்குது. இதுக்குள்ள ஒரு சொல் இருக்கு. எந்த சொல்ல வரும்? எந்த சொல்ல வரும்? இதுக்குள்ள ஒரு சொல் இருக்குது. மிஃப்தாஹுன்னா ஒரு திறப்பு. மிஃப்தாஹுங்கிறது என்ன? ஒரு திறப்பு. அதோட பன்மை மஃபாயில். அதோட திறப்பு மஃபாத்தி. மஃபாத்தி. இந்த மிஃப்தாஹுங்கிற சொல் அமைப்புக்கு இதுக்குள்ள ஏதாவது சொல் இருக்குதா? இருக்குது. நீங்க எந்த சொல்ல வரும் சொல்லுங்க. மிஃப்தாஹுன் மஃஆலுன். எப்படி? மஃஆலுனா? மிஃஆலுன். 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 பாருங்க, மிஃஆலுன். மிஃஆலுன். இந்த பாருங்க, இது இதே மாதிரி இருக்கு பாருங்க. இந்த திறப்பு மாறி இருக்கு பாருங்க. இந்த இதுல மாதிரி பாருங்க. ஒரே ஹரக்கத்துக்கு பாருங்க. மிஃஆலுன் மிஃப்தாஹுன் இருக்குதா இல்லையா? சரி, இப்ப இதுல வார இந்த ஃபஅலங்கிற ஃபாவு ஐன் லாம் இதை வெட்டி போட்டு பாருங்க. இந்த 3 எழுத்தையும் பாருங்க. இப்ப இதுல மேலதிகம் எத்தனை எழுத்து வந்திக்குது சொல்லுங்க. மேலதிகமா எத்தனை எழுத்து வந்தீங்க? என்ன எழுத்து வந்திக்குது? இந்த மிஃஆலுன்றதுல மீமும் அலிஃபும். மீமும் அலிஃப் நினைக்கிறது. மீமையும் பட்டுவோம் நாம. இந்த ஃபாலுங்கிற நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளுங்க. நம்ம வர பார்த்தா ஒரு காலம் படிச்சுட்டு வரோம். இந்த அலிஃபையும் பட்டுவோம். இப்ப எப்படி இருக்கும்? ஃபாஅல எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? ஃபாஅல. இப்ப இவர்ல எதை வட்டணும் நாம? இந்த மிஃப்தாஹுங்கிறதுல மிஃப்தாங்கிறது இந்த மீமையும் இந்த அலிஃபையும் பட்டும். இப்ப என்ன அடிப்படை? 2 எழுத்து போனா மிச்சம் 3 எழுத்துக்கு என்ன எழுத்து? என்ன எழுத்துக்கு? ஃபா தா ஹா. அப்ப என்னது? ஃபதஹ. எப்படி? ஃபதஹ. ஃபதஹனா திறந்தான். ஃபதஹண்டா திறந்தான். மிஃப்தாஹண்டா திறக்கும் கருவி. மிஃப்தாஹன் என்னது? திறக்கும் கருவி. விளங்கிட்டப்ப? இந்த மெதட் விளங்கிட்டாது. சரி, இப்ப பாருங்க. இதுல பாருங்க, இன்னொரு உதாரணம் உங்களுக்கு. சரி, இப்ப உங்களுக்கு மிஃப்தாஹ்னு சொல் படிச்சுட்டா. இந்த இஸ்முல் ஆலாவுல 3 சொல் ஒருமை சொல் அறி. இந்த 3 சொல்லும் ஒருமை சொல். இந்த 3 சொல்லையும் என்ன செய்யலாம்? இந்த 3 அமைப்பிலையும் வரும். அப்படின்னு என்ன? இந்த 3 அமைப்பிலையும் ஒருமை வரும். இந்த 3 அமைப்பிலையும் ஒருமை வரும். இப்ப பாருங்க, மிஃப்ஆல் என்ற அமைப்புக்கு இப்ப மிஃப்தாஹ் என்ன சொல் பார்த்தோம். மிஃப்ஆல் அமைப்புக்கு என்ன சொல் பார்த்தோம்? மிஃப்தாஹுன். மிஃப்தாஹுன். பாடம் 2 நிமிஷத்துல முடியுது. அது கடையில் இதை முடிக்கணும். மிஃப்தாஹுன். பாருங்க, இதுக்கு என்ன? இது மிஃப்தாஹுனுக்கு என்னது உதாரணம் பார்த்தோம்? மிஃப்ஆலுன் இல்லையா? என்ன? மிஃப்ஆலுன். மிஃப்ஆலுன். சரி, அடுத்தது. சரி, என்னாகிறது? அடுத்ததுக்கு பாருங்க, இந்த 3 சொல்லும் ஒருமை சொல். ஒருமை, அதாவது ஒன்று. இப்ப மிஃப்தாஹ்ண்டா ஒரு திறப்பு, மிஃப்ஆல் என்றாலும் ஒன்றுதான், திறக்கும் கருவி. என்னாகி பாருங்க, மிஃப்ஆலத்துன். மிஃப்ஆலத்துன்ங்கிறதும் என்னது? மிஃப்ஆலுன், மிஃப்ஆலானி, மஃபாயிலு. மிஃப்ஆலத்துன். இந்த மிஃப்ஆலத்துன்ங்கிறது இந்த மிஃப்ஆலுன்ங்கிறதுல பெண்பால் சொல். இப்ப பாருங்க, இந்த சொல்லு இந்த இதுல 3 சொல் இருக்கு. இந்த சொல்லு மிஃப்ஆல் அமைப்புக்கு வரும். இது ஒருமை, இது இருமை, இது பன்மை. இந்த ஒருமை சொல்லுடைய இந்த பெண்பால் சொல் மிஃப்ஆலத்துன். மிஃப்ஆலத்துன். இந்த மிஃப்ஆலுங்கிறதும் ஒருமை சொல். அதுக்கு தான் உதாரணம் பார்த்தா மிஃப்ஆலுங்கிறது.
சரி, இந்த மிஃபாலத்துக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லித்தாரேன் நான். பாருங்க, மிக்னசத்துன். மிக்னசத்துன் என்ன? மிக்னசத்துன்டா மிக் ந ச துன். மிக்னசத்துன் என்ன தெரியுமா? மிக்னசத்துன்டா மிக்னசனா தும்புத்தடி. மிக்னசத்துன்டா தும்புத்தடி. மிக்னசத்துன். சரி, மிக்னசத்துண்டா தும்புத்தடி. அப்ப என்ன? கூட்டும் கருவி. கூட்டும் கூட்டும் சாப்பிடும் கூட்டும் கருவி. மிக்னசத்துண்டா கூட்டும் கருவி. மிக்னசத்துன். இப்ப இதுல பாருங்க, இப்ப மிக்னசத்துண்டா கூட்டும் கருவி உங்களுக்கு தெரியும். இப்ப கூட்டினானுக்கு எப்படி வரும்? இப்ப கூட்டினானுக்கு வீடு கூட்டுறதுக்கு எப்படி சொல்றேன்? வீடு கூட்டுறதுக்கு எப்படி எப்படி வரும்? மாவையை சொல்லுங்க முதல்ல. எப்படி வரும்? மிக்னசத்துன் எப்படி வரும்? இந்த இந்த மிஃபாலத்துன்ன பாருங்க. இந்த மிஃபாலத்துன்ன பாத்தீங்கன்னா லேசா இருக்கு. மீன் போகும், மீன் வராது. கனச எப்படி வரும்? அடிப்பட கனச. கனச இந்த தாவம் போய்த்திரும். கனச அப்ப என்னது? கூட்டினா இருக்கு என்ன? கனச. கனசண்டா வீடு கூட்டின.